டாக்டர் பேட்ச் பற்று விட்டுட்டாரு. எதுல இருந்து விட்டாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் தியேட்டர், இன்ஜெக்ஷன், ரெமிடிஸ், நோசோட்ஸ், பிளாஸ்க், ஸ்டெரிலைசிங், சூடு பண்ணி இன்ஜெக்ஷன் போறது எல்லாத்தையும் விட்டாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஹோமியோபதியில பொட்டன்சி 4000 மேற்பட்ட மருந்துகள் அதை விட்டாரு. டிகிரியை விட்டுட்டாரு, லண்டனை விட்டுட்டாரு, சிட்டியை விட்டாரு, கிராமத்துக்கு போறாரு. யார நம்பி? தன்னை மட்டும் நம்பி வெளியே போறாரு. என்னை இந்த பிரபஞ்சம் காக்கும், மலர்கள் காக்கும் உள்ள போறாரு. சொத்தெல்லாம் வித்து நான் என் அகங்காரத்தை ப்ரூவ் பண்ணதுக்கு எதிர் வீட்டுக்காரன் டாக்டர் ஆயிட்டான். நீங்க படி இந்த ஆளு விட்டு போறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி பீக்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அலோபதி சிஸ்டமே, மாடர்ன் மெடிசனே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உலகத்தின் சர்வ வலிமை உள்ள ஒரு நாடு, உலகத்துல ஏகாதிபத்தியம் சூரியனே அஸ்தமிக்க வராத ஏகாதிபத்தியம் சொல்ற ஒரு நாடு 1928 அவன் வெளியே போறான். இருந்தாலும் எதிர்க்கிறான் ஒரு நாட்டை, உலகத்தையே எதிர்க்கிறதுக்கு சமம் விட்டுட்டு போறான். என் தன்னை ஒரு லேபா, ஒரு பரிசோதனை கூடமாகவும் தன்னை மட்டுமே நம்பி வெளியே போறாரு. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கேக்குறாரு, இது நானா பண்றேன்னா யாரோ என்ன ஏக்குறாங்களா? நான் ரொம்ப சின்ன ஆளாச்சு, எனக்குள்ள ஒரு தகவல்கள் எல்லாம் வருது, இது நானா நடத்துறேன்னா ஏதோ ஒரு பிளானா எனக்கு தெரியலையே. எனக்குள்ள மெல்லிய ஒரு உணர்வு, மெல்லிய சத்தம் ஒண்ணு இருக்கு, இன்ட்யூஷன். ஆனா அதை நான் நம்புறேன். நம்பி உள்ள போய் கண்டுபிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து வெளியில இருக்கிற எல்லா தொடர்புகளையும் அறுத்து, அலோபதி சிஸ்டம், ஹோமியோபதி சிஸ்டம் எல்லாத்தையும் அறுத்து, யாருக்கு இருக்கிறாங்களோ இல்லையோப்பா, யார் நிர்வகிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்குள்ள இருக்கும் இன்ட்யூஷனை நம்பி உள்ள போறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெமிடிஸ் எமோஷன் மாறி ஒவ்வொரு உணர்வுகளா தருது. பய உணர்வு, சந்தேக உணர்வுலாம் தருது. அந்த டைம்ல அந்த சந்தேக உணர்வுல நிறைய பேருக்கு வந்துருக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு சந்தேக உணர்வு, ஒரு பய உணர்வு, ஒரு குழப்ப உணர்வு அந்த குழப்ப உணர்வோ பய உணர்வோ எதுக்கு வருதுன்னா, தற்காலிகமாக பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு அவருக்கு காட்சி காட்டுது. இந்த மனிதர்களோட உணர்வு எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அப்படியே அந்த முழுமை தன்மைக்கு எடுத்துட்டு போகும். ஒவ்வொரு தடவையும் அப்படி போறாரு. ஒரு லேப் மாதிரி மாத்தி 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 காட்டுது. நீ கஷ்டப்படுறியா? அல்சர், உடம்புல நோய் இருக்கா? டிசென்ட்ரி ஆகுதா? முடியெல்லாம் போச்சா? அந்த நிலையில என்ன பண்றாரு, தனித்து விடப்பட்ட ஒரு மீனை போல, தண்ணியில் இருக்கிற மீன் நிலத்துல விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேஜஸ் ஒவ்வொன்னும் மாறி திருப்பி தண்ணிக்குள்ள போகுது, திருப்பி வெளியே வருது, திருப்பி தண்ணிக்குள்ள போகுது, திருப்பி இப்படி இப்ப நம்ம பேசுறதுக்கு சரியா இருக்கு. அவர் தனியா அவஸ்தப்பட்டிருக்காரு. அடுத்து எமோஷன் டு எமோஷன் போறாரு. 1935 க்ளோசிங் பீரியட், 35, 36 இறக்க போறாரு. வீடை காலி பண்ணும் போது ஒவ்வொரு பொருளா தூக்கி வெளியே போடுவோம்ல, தேவையற்ற பொருள், அந்த மாதிரி க்ளோஸ் பண்றாரு. ரைட்டிங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாரு. முடிவு தெரிஞ்சிச்சு. டிட்டாச்மெண்ட் எல்லாத்துலயும் டிட்டாச் பண்றாரு. எதெல்லாம் தேவையற்றதோ எல்லாத்தையும் தூக்குறாரு. டெலிட் மோட்ல வர்றாரு. தூக்கி போட்டு கொளுத்துன்னு எல்லா பற்றிலும் வச்சு, இது மட்டும் 38 ரெமெடி, இது வாழ்க்கைக்கு போதும். 33 முடிவு பண்றாரு. எல்லாத்தையும் ரைட்டிங்ஸ இந்த இடத்துல தான் மொத்தம் முடிவு பற்றுகள்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்றாரு. அப்பதான் ஃப்ரீ தை செல்ஃப், நோ தை செல்ஃப் எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்றாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டைம்ல, அதாவது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பேஷண்ட் வராங்களோ அந்த பேஷண்டோட மனநிலை தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாரு. அந்த மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. அவர்களை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அதாவது வர்ற நோயாளியை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சார், ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அந்த உள்ள நுழைந்து பாருங்க, மற்றவங்க துன்பப்படுவதை பற்றி கவலைப்படுதல், மற்றவங்களுக்கு இது ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது. உண்மையான அன்பும் பரிவும் எப்பயுமே மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. டாக்டர் பேட்சி மரம் வெட்டிட்டே இருக்காரு. ஒரு கட்டை வெட்டுறாரு. டக்குன்னு அந்த கோடாலி அவர் கையில பட்டுச்சு, ரிஸ்ட்ல இந்த மணிக்கட்டுல பட்டுச்சு, ரத்தம் வருது. ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. நிக்கும் போது கூட இருக்கிற நோராவிக்ஸ், அவருடைய பிஏ, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி அப்படியே பதட்டமாயிட்டாங்க. அப்பதான் கவனிக்கிறாரு, என்னடா அது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்காக பாதிக்கப்பட்டது, எனக்காக இவங்க கஷ்டப்படுறாங்களே நம்ம தான் தோணுது. ஓ, மனிதன் தான் கஷ்டத்தை விட மத்தவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எப்படி? தான் கஷ்டப்படுறான்,
மத்தவங்க கஷ்டப்படுறான், மத்தவங்க கஷ்டப்படுறதுல தான் கஷ்டப்படுறான். பயங்கரமான ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்ப டக்குன்னு வெளியே போறாரு, ரெமெடி கண்டுபிடிக்க போறாங்க, முதல் ரெஜிஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து என்னன்னா ரெமெடி ஆஃப் ஸ்பென்ஸ் அதர்ஸ் வி ஹேவ் ஒரு 2 நாள்ல கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு இந்த ரெமெடி எல்லாம் தேவைப்படுறாங்க யாரு அப்படின்னா, எப்பயுமே ஆன்சியஸா இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தைகளை பற்றி, ஒரு ஃப்ரெண்டை பத்தி, ஒரு ரிலேட்டிவ்ஸ பத்தி, அவங்களோட நலனை பத்தி எப்பயுமே சிந்திச்சுட்டே இருக்கு. அவங்களுக்கு எதனா ஆயிடுமா நெகட்டிவா. ஒரு அப்பா வந்து வெளியே அமைச்சிருக்காரு, சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அது போயிட்டு வந்துச்சா இல்லையான்னு பாத்துட்டே இருக்கிறது, லேட் ஆயிடுச்சுன்னா கவலைப்படுறது. ஒரு அம்மா வந்து பையன் வரலையான்னு சொல்லிட்டு கவலைப்படுறது, போய் வெளியே போய் எட்டி பாக்குறது, கேட்டை பாக்குறது, ரோட்டை பாக்குறது, விசாரிக்கிறது, அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. டூ அண்ட் ஃப்ரோ நடந்துட்டு மேலும் கீழே நடக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆற்றல் மேலும் கீழே. மேலன்றது வந்து யாரு பத்தி நினைக்கிறாங்களோ அது, கீழன்றது இவங்க. அந்த மாதிரி ஒரு 2 நபர்களுக்கிடையே இருக்கிற கற்றையான ஒரு உறவு, அதிர்வலை, கற்றையான அதிர்வலை, ரொம்ப ஸ்ட்ராங். எப்படி சொல்றாங்கன்னா தொப்புள் கூடை உறவு மாதிரி. அது வந்து அம்மாக்கும் பொண்ணுக்கும், அம்மாக்கும் பையனுக்கு மட்டும்தான் இல்ல, அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஒரு தேவையற்ற உறவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உறவு. அந்த உறவுக்கும் 2க்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு பாண்ட் இருக்குது. அது 2 பேரையும் பாதிச்சிருக்கு. பொதுவா வந்து ஒரு பெண்ணும் ஒரு தன்னோட குழந்தைக்கு இருக்கிற அந்த உறவு மாதிரி, அந்த உறவு வந்து லேட் ஆயிடுச்சுன்னா எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா? இது ஏன் நடந்திருக்கு, ஏன் அந்த திங்க் பண்றாங்கன்னா, முற்காலத்துல ஏதோ ஒரு காலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அந்த பையனுக்கு, அதே மாதிரி சூழ்நிலை உருவாயிடும்னு ஒரு பயம். அதனாலே திரும்ப பிரச்சனை எதிர்பார்க்குது, தப்பு நடந்துரும் எதிர்பார்த்து ஒரு சூழ்நிலை உருவாக்குதல். பவர்ஃபுல் லிங்க் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ். ரொம்ப மனிதர்கள் 2 நபர்களுக்கு இடையே இருக்கிறது. ஒரு விலங்குகளுக்கிடையே, விலங்குகளுக்கும் நமக்கும், ஒரு நாய் இல்லாட்டி ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு பூனை, கிளிகள், இதெல்லாம் கூட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அடுத்து இறந்தவர்களுக்கிடையே, இறந்தவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, இல்ல சித்தர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, எதுவுமே இல்லாட்டி ஒரு டைட்டின்னு சொல்லக்கூடிய உருவத்தை வைத்துக் கொண்டு, இல்லாட்டி ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்டு, ஒரு மசூதி வச்சுட்டு, எதுக்கும் நமக்கும் இண்டிவிஜுவலா ரிலேஷன் இருக்குன்னா எல்லாமே தப்பு. உங்களுக்குள்ள ஆத்ம பூஜா உபநிஷத்துன்றது ஒரு உபநிஷத்து இருக்கு. த அல்டிமேட் ஆல்கமி அப்படின்னு ஒரு புக், 2 வால்யூம், 400 பக்கம், 800 பக்கம் இருக்கும். ஆத்ம பூஜா உபநிஷத். ஆத்மாவை பூஜிக்கும் நான், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம்ன்றாங்க இல்லையா, நினைவே சுகந்தம்ன்றது ஆத்ம பூஜா. அந்த மாதிரி இவர்கள் வெளியே போறாங்க. வெளியே எந்த பற்றுதலும், எந்த கோட்பாடுகளும், எந்த வியாக்கியானம், டாக்டர் பாசி நல்லா ஞாபகம், நோ பிலாசபி, நோ தியரி, நோ சயின்ஸ். இதுவும் தான். நோ பிலாசபினா நான் சொன்ன பிலாசபி சேர்த்து சொல்றாரு, பேட்ச் சொன்னதும் சொல்றாரு, நாமளும் அதே தான் சொல்றோம். கத்துங்க, இன்ட்யூஷன் டெவலப் ஆயிடுச்சுன்னா இந்த சேனலை விட்டுருங்க, நம்ம பக்கமே திரும்பி பார்க்காதீங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க நல்லா இருங்க, உங்களோடு நீங்கள் இருங்க, உங்களை நோக்கி பயணப்படுங்க. அதுதான் அந்த மெயினான விஷயம். அதே மாதிரி எதனா ஒரு டெத் நடந்தது, கலாமிட்டி, பெரிய பெரிய இழப்புகள், இல்னஸ், பாதிப்பு வந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஓவர் திங்கிங் எது? மற்றவர்களை பற்றி சுத்தமா தன்னை இழந்துட்டு, மொத்தமா நம்ம தங்களை பற்றி கவலையே கிடையாது. தானே காணாச்சிட்டான், எங்கடா நானு அப்படின்னு. ஃபியரிங் த வொர்ஸ்ட், ஆன்டிசிபேட்டிங் ஃபாரின் ஃபோன் கால்ஸ். என் பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கான், என் பொண்ணு வெளிநாட்டுல இருக்கான், மரும விளையாடுறான், போன் வந்தாதாங்க எனக்கு நிம்மதி, அவன் டெய்லி போன் பண்ணாதாங்க நான் தூங்குவேன் அப்படின்றது. நிம்மதி ஆவேன், அவன் சாப்பிட்டானா தான் நிம்மதி ஆவேன் அப்படின்றது. ஈஸியா வந்து மற்றவங்களுடைய எண்ணத்தினால பாதிக்கப்பட்டுருவாங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா பாதிக்கப்பட்டுருவாங்க. இவங்க ஒரு பயத்துல, இந்த பயத்தை வந்து எல்லார்த்தையும் புகுத்திடுவாங்க. ஐயோ இதெல்லாம் ஒண்ணு ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, ஆக்சிடென்ட் பார்த்த சனத்துல டக்குன்னு எனர்ஜி ட்ரெயின் ஆகி ஐயோ என்னாச்சோ தெரியலேன்னு ஒரு தூரத்துல தான் பாக்குறோம். அந்த சிச்சுவேஷன் அப்படியே கிரியேட் ஆகுதுல, அந்த பயம், மற்றவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு ஒரு பயம். அந்த விஷயம். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது. தாட் ஆஃப் ஹெல்த், சேஃப்டி, அதை பற்றி இருக்கிறது. இவங்களை பத்தியே அவங்களுடைய சேஃப்டி, அவங்களோட ஹெல்த், அவங்களுடைய பினான்ஸ், அதை பத்தி எல்லாம் நினைக்கிறது. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுடைய ஒரு பொண்ணுடைய சேஃப்டி, ஹெல்த், அதை பத்தி எல்லாம் திரும்ப திங்க் பண்ணிட்டு இருக்குது.
அவங்கள பத்தி எதையும் தன்னை பற்றி எதுவும் இல்ல. ரொம்ப ஆழமா காணும், அவங்களவே காணும். மற்றவங்களை பத்தியே சிந்திக்கிறது, தங்களோட ஃபேமிலி, தங்களோட குடும்பம், தங்களோட பசங்க, பேர பிள்ளைங்க, அவங்களோட வாழ்க்கை, இவங்களை பற்றி சுத்தமா நினைக்காம இருக்கிறது. ரெட் கலர் வந்து பேட்டர்னை பிரேக் பண்றது. ஸ்டாப் த பேட்டர்ன். ரெச்சியஸ்னஸ்னா ஸ்டாப் த பேட்டர்ன், கட் த பேட்டர்ன், கட்டிங் ஃப்ரீ ரெமெடி. இது பேரு. எல்லாத்துல இருந்து கட் பண்ணி நாம வந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஒரு ட்ரெஸ் முள்ளுல மாட்டிக்கிச்சு, சின்ன இடத்துல ஒரு மாட்டி இருந்தாலும் முள்ள மாட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சின்ன இடத்துல மாட்டினாலும் வராது இல்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. சின்ன பற்றுதல் இருந்தாலும் மேல போக முடியாது. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுது. தற்சார்பு, சார்தல் இருந்து தன்னாட்சி. இந்த மலரே பாத்தீங்கன்னா சார்பு இருந்து தன்னாட்சி. ஏதோ ஒரு அபாயகரமான விஷயத்தினால இது பாதிக்கப்பட்டது, ஆனா அதுவே வாழ்க்கையா போயிருக்கு. சில பேர்லாம் பாத்துருவோம், பதட்டத்திலே இருப்பாங்க பெற்றோர்கள், அம்மாக்கள், குறிப்பா அம்மாக்கள். எனர்ஜி ட்ரெயின் ஆயிட்டே இருக்குது, அவங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றது. ஆனா உண்மையிலே உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் ரொம்ப முக்கியமான பண்ணா அவர் காஸ்மிக் செல்ஃபை பத்தி தெரியுது, நம்மளுடைய பிரபஞ்ச நானை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஆனா ரொம்ப பேர்டன் அதிகமா எடுத்ததுனால நிறைய பாதிப்புகளை உண்டாக்கிடுறாங்க. நம்ம நிறைய நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வளராம இருப்பதற்கு இந்த ரெமெடி தான் காரணம். அவங்கள பத்தி ரொம்ப திங்க் பண்றது, எல்லாத்தையும் பத்தி திங்க் பண்றது, அவங்கள செயல்படாம, நம்மளுடைய ஆற்றல் போய் செயல்படாம பார்க்கும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இது இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு அம்மாவோ, ஒரு விடோ ஆன ஒரு அம்மாவோ இருக்கிறாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அந்த எமோஷனல் பாண்டை வந்து கிரியேட் பண்றது பையனையோ பொண்ணையோ வச்சுட்டு, அந்த எமோஷனல் பாண்ட் இருக்கிறதுனால இவங்களும் வளர மாட்டாங்க, அவங்களும் வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க ரொம்ப அதிகமா திங்க் பண்ணதுனால அந்த பையன் வந்து வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேற மாதிரினா வேற வேற வழியில போய் தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு வேற வேற வழியில போக ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெமெடி எடுத்தவனே என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, அந்த பையன் சரியான விகிதத்துல அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு, இந்த அம்மாவும் சரியான விகிதத்துல புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பேரியர், அதாவது ஒரு வரையறையோட ரெண்டு பேரும் மத்தவங்களுக்கு ஒத்தும் உதவி வாழ்ந்து வளர்ந்தாங்க. பிராக்டிகலா நடந்த விஷயம். எந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு இடையூறு, அதாவது எங்களுக்கு எந்த இடத்துல உதவணும், எந்த இடத்துல விலகி நிக்கணும்னு தெரியும். எப்படின்னா, ஒரு தீ எரியுது, குளிருக்காக நம்ம தீ மூட்டி இருக்கோம், ரொம்ப பக்கத்துல போனாலும் சுடும், ரொம்ப விலகி வந்தாலும் குளிரும். அந்த நிலையில நம்மளை வைக்கிறது தான் ரெச்சியஸ்னஸ். கரெக்டான விகிதத்தில் வைப்பது, பவுண்டரிஸ், வரையறைக்கிறது அப்படின்றது. குழந்தைகள் நம்ம நிறைய நேரத்துல பாதிக்கிறது அதனாலதான் கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, உங்கள் குழந்தைகள் உங்களிடத்திலிருந்து வரவில்லை, உங்கள் மூலமாக வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், உங்கள் கருத்தை புகுத்தாதீர்கள். நிறைய நேரத்துல நான் டாக்டர் ஆகலப்பா, நீ டாக்டர் ஆகும், நான் வந்து என் புருஷனை வந்து சரியா கண்ட்ரோல் பண்ணலாமா, நீ கண்ட்ரோல் பண்ண. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சு, என் ஹஸ்பண்ட் என் சொன்ன பச்சு கேட்கல, அவர் பாட்டு இருந்தாரு, அதனால நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு எடுக்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நாம தலையிடக்கூடாதுல்ல. நாம வந்து ஒரு தனியா போயிட்டாங்க, அவங்க ஒரு ஃபேமிலிக்கு போயிட்டாங்க, இன்னொரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்கன்னா நம்ம தலையிடக்கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க ரெஜிஸ்டர் கொடுத்து பாருங்க, எந்த தகவலா இருந்தாலும் நீ பாத்துக்குமான்னு சொல்றோம். நிறைய குடும்பங்கள் கெடுவதற்கு நம்மளோட பெற்றோர்களோட இடையூறு, குறுக்கீடு காரணமாக தான். நாம என்னவோ ரொம்ப அழகா வாழ்ந்துட்ட மாதிரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாம வந்து குறுக்கிட்டு படுறோம். அது அவங்களுக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் தேவைப்படுது. வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் பற்றி சொல்றது. இமேஜினேஷன் நிறைய இருக்கு. சிம்பத்தட்டிக், அவங்க நிலைக்கே போயிடுவாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னா அவங்களாவே ஆயிடுவாங்க. அப்படியே ஆயிடுது. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட இருக்கான், குருவாவே ஆயிட்டு அவர் மாதிரி தாடி வச்சு, அவர் மாதிரி பேசுறது, அவர் மாதிரி ஸ்லாங் பண்றது. டே, நீ எங்கடா போன, நீ என்னடா ஆன, உனக்கு அப்ப பிரபஞ்சம் கதரும். அந்த மாதிரி ஆளுங்க பார்த்துட்டே உன்னை அமிச்ச வேலையே வேறடாடி, நீ ஏன்டா அவன மாதிரி இருக்கிற. ரெச்சியஸ்னஸ் போட்டா அதெல்லாம் கட்டாயிடும். ப்ரொஜெக்டட் எனர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்றது, பயத்தை ப்ரொஜெக்ட் பண்றது, உள்ள போய் சொருவுது ஆற்றல். உள்ள என்னோட எண்ணத்தையும் பயத்தையும் சொருகி வச்சு, அதனாலே வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. இவங்க இருக்கிற அந்த பதட்டத்தை யாரும் உணர மாட்டாங்க. ஈஸியா வந்து எனர்ஜி அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. போயிட்டு வரும்போது எங்கன்னா கூட்டு வந்துடுவாங்க. மத்த ஆற்றல் எல்லாம் கூட்டு வர்றது, அஃபெக்ட் ஆகுறது, அது மாதிரியே பிஹேவ். இமேஜினேஷன், இமேஜிங்னா அதுவாவே மாறிடுது. அப்படியே இமேஜ் அப்படியே அச்சு அசலா எடுத்துடுறது, அப்படியே பிஹேவ் பண்றது,
எதனா ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தா அந்த இறந்தவருடைய குணம் மாதிரியே ஒரு பிஹேவ் பண்றது, அதெல்லாம் பக்காவான ரிச்சஸ். ஒரு டோஸ் போட்டுனா கட் ஆயிடும். அடுத்து கார்டு, சில்வர் கார்டு மாதிரி இணைத்தல். எதோடையும் ஒரு வீட்டு மேல, ஒரு பொருள் மேல, விலங்கினர் மேல, மனிதர்கள் மேல ஒரு ஒரு கட்டி வச்சிருக்கோம்ல, ஒரு மாடு கட்டி வச்சிருக்கு, ஒரு சொருவி கட்டி வச்சிருப்போம், அந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து அப்படியே பாதிக்கப்படுறது. ரொம்ப சூப்பரான சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆசை அறிவன் ஈசனோட ஆயினும் ஆசை அறிவன். பற்றுதல் கடவுளோடு இருந்தாலும் பற்றுதலா இருக்கக்கூடாது, உண்மையான தன்மையில இருக்கணும். பற்றுக பற்றத்தான் பற்றினை. அடுத்து அதே மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பாண்ட். இந்த உறவு வந்து ப்ராப்ளமேட்டிக் பாண்ட். எதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் பாண்டா இருக்கு அதெல்லாம் ரெஜிஸ்ட்மெண்ட். கனெக்ஷன் வந்து அந்த இணைவு வந்து தப்பான லெவல்ல இருக்குது. இல்லீகல் கான்டாக்ட், இல்லிசிட் கான்டாக்ட் எல்லாமே இதுலதான் வர்றது. அதே மாதிரி நம்மள கேர் பண்றாங்க, நம்மள வந்து பரிவா பாக்குறாங்கன்றது தப்பான பரிவு புரிந்து கொள்ளுதல். அது பண்றது சில நேரத்துல இது ஏன் என்னமா, மத்தவன் என்னமா, நான் இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, நிஜமாவே நான் நினைக்கிறதுலாம் எந்துதானா அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது ரெக்ஷஸ்மெண்ட். ரொம்ப அழகான வார்த்தை இன்னொன்னு என்னன்னா உருகி போதல், டிசைர் டு மெல்ட். அதுக்கு நம்ம தமிழ்ல நிறைய இருக்கு. உருகி உருகி நேசித்தல் ரெச்சஸ்மெண்ட். உள்ளம் உருகுதையா, அதுவும் ரெச்சஸ்மெண்ட். காதலாகி கசிந்து உருகி அப்படின்னா, காதலாகி கசிந்து உருகி, உள்ளம் உருகுதையா, உருகி உருகி எல்லாமே உண்மையான காதல், உண்மையான அன்பு. அது உச்சபட்ச தன்மையில தனக்குத்தானே இருக்கு. என்னை நான் உருகி நின்று பார்க்கிறேன், என்னை நான் தெய்வீகமா பார்க்கிறேன், நான் எனக்கு போதுமானவன், நான் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல அவளை நினைச்சு என் வாழ்க்கையே போச்சுப்பா, அவனை நினைச்சு வாழ்க்கையே இழந்துட்டேன் அப்படின்னா அதுவும் ரிச்சஸ்மெண்ட் தான். மிடில் ஏஜ்ல ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய தன்மை இது. அன்பு வெறிபிடிச்சாலை இதுவும் தான். இன்னொரு அருமையான ஒரு வாசகம், தன்னலம் இல்லாத கவலை. தன் நலத்தை இழந்து மத்தவங்க பத்தி தன்னலம் இல்லாத கவலைப்படுறது நடக்கிறது. ஆக்டிவான இமேஜினேஷன். ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் நம்மளுடைய விதியையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நிறைய புதிரான அமானுஷ்யமான விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டே இருக்கு. ஒண்ணு, எல்லாத்தையும் நம்மளால கிராஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரபஞ்ச ஓட்டத்தையும் நம்மளுடைய விதியையும் நம்மளுடைய ஸ்டாக்கையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸ்டாக்னா நம்மளுடைய எண்ண தொகுப்புகள் இருக்கிற விளைவுகளும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதே நேரத்துல அமானுஷ்யமான சில விஷயங்களும் புதிரான விஷயங்களும் விசித்திரமான விஷயங்களும் உலகத்தில் நடந்துட்டே இருக்கு. அப்போ நீங்க சும்மா பற்றற்ற நிலையில் உங்களோடு எதுவனோடு பற்று இல்லாம இருங்க அப்படின்னு சொல்ற தகவல் தான் இது. நம்ம வந்து மைண்ட் லிமிட்டட், எதனோடு பற்று இருந்தாலும் துன்பம் வரும்ன்றது சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ரிச்சஸ்னட் அப்படின்னா நீங்க ஞாபகம் வர வேண்டியது இந்த தகவல் மட்டும்தான். டிஸ்ஆனஸ்ட் வித் ஹிம்செல்ஃப், தனக்கு இவன் உண்மையாக இல்லை. ஏன்னா முதல்ல பார்க்க வேண்டியது யார, என்ன தானே பார்க்கணும். நான் இருந்தா தானே எல்லாம் நல்லா இருக்கும். ஓவரா மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதுனால அவர்கள் வாழ்க்கையில் இடையூறாங்க, பிரச்சனை இருக்காங்க, நாமளும் பிரச்சனை இருக்கோம் அப்படின்றது தெரியாம இருக்கும். டிஸ்ஆனஸ்ட் வித் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான் மெயின். அதே நேரத்துல அன்பு மட்டும் இருக்குது, உண்மையான அன்பு மட்டும் இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு ஆண்கள் மீது ஒரு டவுட்டோ, ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு சந்தேக உணர்வோ இருக்காது. அவர்கள் மீது நான் அன்போடு இருக்கிறேன், அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்கள், என் பிள்ளைகள் மீது எனக்கு அன்பு இருக்குது, அவரோட வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்னு மட்டும் இருக்கும். சரி விகிதத்தில் தன்னையும் வைத்துக் கொண்டு தன் வேலையை பார்த்துக் கொண்டு மற்றவர்கள் வேலையை அவர்கள் செய்ய விடுவது, அவர்களுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிய வைப்பது, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமும் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமும் வெவ்வேறாக இருந்தாலும் நாம முடிவு ஒன்றுதான் அப்படின்னு முடிவுல ஒன்றுதான் போக போறோம்னு குறுக்கீடு இல்லாமல் இருப்பது. அதுதான் ரிச்சஸ். இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தது மே மாசம் பூக்கக்கூடியது, எஸ்எல்எஸ் கெரேனான்ற சொல்லக்கூடியது. இந்த ஃப்ளவர் எழுதும் போது டக்குன்னு ஒரு தாட். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தத்தெடுப்பாங்க.
நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மரம் ஹைபிரிட்னா ரெட் பிக்கின்ற ஒரு மர இனமும் ஹார்ஸ் செஸ்னட் சொல்லக்கூடிய செஸ்னட் பட் மர இனமும் சேர்ந்து வளர்ந்தது. ரெட் கலர் ஃபிளவரை கொடுக்கக்கூடியது. அந்த ஃபிளவர்லயே வித்தியாச நேரத்துல ஆரஞ்சு கலர் ஃபிளவரா இருக்கும். ஒவ்வொரு மவரும் வித்தியாசமா இருக்கும். பாட்டனில ஹைபிரிட்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இயற்கையான மரம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இயற்கையான மரமாவே மாறிடுச்சு. இது என்னதான் ஒட்டு இருந்தாலும் இயற்கையான மரமா மாறிடுச்சு. இது தத்து குழந்தைகள் உள்ள வந்த பிறகு அந்த குழந்தைகள் வேற எந்த இடத்துல இருந்து வருது, அந்த இனத்தை சேர்ந்தது இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் அந்த பெற்றோர்களும் நிஜமாவே அவங்க குழந்தை இருந்தாலும் அந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. நிஜமாவே தன் அப்பா அம்மாவா இருந்தாலும் அந்த மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி இணைப்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா? உண்மையான அன்பு, அது பியூர் ரிச்சஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரீசெண்டா போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த இலங்கையில நடந்த வெள்ளத்தின் கால ஒரு புலிய யானை காப்பாத்துது, ஒரு பூனைய நாய் காப்பாத்துது. இதெல்லாம் பக்கா ரிச்சஸ். இது என்னன்னா இந்த மாதிரி ஃபியூஷன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு இணைப்பு நடக்குதுன்னா அதனுடைய தன்மையை இழந்து உண்மையான அன்பு மிளிர்ந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அந்த மாதிரி அந்த போட்டோஸ் காட்சியை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இணக்கம் இருக்கும், உண்மையான அன்பு மிளரும். ட்ரூ லவ் அப்படின்னா ரிச்சஸ் தான். ஹைபிரிட் வெரைட்டி நேச்சுரல் பீட் ஆயிடுச்சு, ஃபிளவர்ஸ் ஒன்னா இருக்காது. ஃபிளவர் பாலினேட் ஆகும் போது, அதாவது இனப்பெருக்கம் போது டார்க்கன் ஆகும். அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த குடுவை அங்க செஸ்டட் பட்ல கூர்கூரா இருந்ததுல, அந்த கூர்கூரெல்லாம் கிடையாது, இந்த ஷார்ப்னஸ் இருக்காது. சாதாரணமா சாஃப்ட் கேஸ், உள்ளியும் கொட்டை அழகா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஒன்லி ரெட் கலர் தான் ஸ்ட்ராங் கலர் இருக்கு. 37 பிளவர்ஸ்ல இது மட்டும்தான் டார்க் கலர், ரெட் கலர். மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும், பாச படிஞ்சிருக்கும், பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். டப்புன்னு போய் பார்க்கும் போதே, போய் நிக்கும் போதே பட்டாருன்னு உடஞ்சு விழுவும் கிளைகள், சின்ன சின்ன கிளைகள். அப்படியே பாத்தீங்கன்னா ஜட மாதிரி இருக்கும். சில நேரத்துல நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நிஜமாவே பயமா இருக்கும். அந்த மரம் அப்படியே தலைவிரி கோலமா இருக்கிற மாதிரி மேல இருந்து அப்படியே ஜட மாதிரி தொங்கின்னு இருக்கும். செஸ்டட் பட் பக்கத்துல இருக்குது, அதனுடைய மரம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படியே தொங்கின்னு இருக்கும். காத்துல ஆடும், அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடும், அமானுஷமா. ஸ்டூப்பிங் பிரான்சஸ் கீழே வளைந்திருக்கும், பட்டுன்னு உடஞ்சிரும். மரமே டப்பாலும் உடஞ்சிரும். நல்லா கவனிக்கணும், மரமே உடையுது, இலைகள் உடையுது அப்படின்னா பற்றுகள் எதுவும் நிரந்தரமானவை இல்ல, அது பொய். சார் உலகம் பொய்யா மெய்யான்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன சார், என் உறவு சார், என் வீடு சார், உலகம் பொய் உலகம் உண்மைன்றதுக்கு ஒரே விஷயத்த வச்சு நீங்க கணிச்சிடலாம். எது மாறக்கூடியதோ அதெல்லாம் பொய், எது மாறாம இருக்குதோ அதெல்லாம் மெய். மாறக்கூடியது இல்லூஷன், காட்சி. படத்துல போய் பார்த்துட்டு வந்தோம், இந்த கதை கூட சொல்லியிருப்பேன், திருப்பி கூட கேட்கலாம். ஒரு நாள் திடுக்கிட்டு எழுந்தாரு ஒரு குரு. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பதட்டம் ஆயிட்டாரு குரு. என்னன்னா பதட்டம் ஆயிட்டாரு அப்படின்னா பக்கத்துல இருந்த சிஷியர்கள் என்ன ஆச்சு, இல்ல அவன் தூங்கி நிற்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி கனவுல பார்த்தேன். சரி, அதுல என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, பட்டாம்பூச்சி கனவுல நான் இருக்கிற மாதிரி இருக்குதா, என் கனவுல பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குதான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. இதான் ரிச்சஸ்னஸ். எல்லா உறவுகளும் மாறக்கூடியது, உண்மை அல்ல. என்னோடு நான் வைத்திருக்கிற உறவு மட்டுமே, என்னோடு நான் இருத்தல் மட்டுமே உண்மை. அதனால்தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, சுகமா இருக்கு. எல்லா மார்க்கத்திலும் உலகத்துல இருக்கிற ஆழத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் எனக்கு கிடைத்த தகவல்கள், எனக்கு கிடைத்த புத்தகங்கள், எனக்கு கிடைத்த கான்டாக்ட்ஸ்ல இருக்கும்போது இந்த விஷயத்த மிக தெளிவா எல்லா மதத்துக்கு பின்னாலையும் 2 விஷயம் இருக்குது. எக்ஸாட்டரிக், ESOTR, எக்ஸாட்டரிக் தாட் ஃபார்ம். அதாவது எக்ஸாட்டரிக் EX போடுறது, ES போடுறது. எக்ஸாட்டரிக்னா இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், இது எல்லாருக்கும் பொது. எக்ஸாட்டரிக் அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு குரூப், சில குரூப்லாம் வச்சிருக்கேன், ஒரு 20 பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்குன்னு பிரத்யேகமா அவங்க உள்முகமா போறவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து, பிரத்யேகமா பிளவர் ரெமெடி எல்லாம் ஒண்ணு எல்லாம் பொதுவா சொல்லிட்டோம். ஆனா உள்முகத்துல ரொம்ப கவனமா இருந்து இருக்கிறவங்க மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கும். இந்த குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல, குரு கிட்டதான், குருவை தேடிதான் நம்ம போனோம். இப்ப கல்வி கூடங்கள், இந்த கல்வி படிப்பு வேற, உண்மையான படிப்பு வேற. கல்வி படிப்பு எழுத்தறிவு வேலைக்காக, வாழ்வுக்காக, அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. நான் வந்த காலத்துல இருந்து இப்பயே தள்ளி போயிடுச்சு. அது ரொம்ப படிப்பு நம்மளே என்ன பண்ணிட்டோம்னா கல்விதான், இதுதான் கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு இது வரையறுச்சிட்டோம். அந்த காலத்துல
ரொம்ப தூரத்துல இருப்பாரு குரு, நம்ம போய் அங்க எடுத்து விட்டுருவாங்க. போர்டிங் சிஸ்டம் தான், ஒரே குரு தான் இருப்பாரு, எல்லாமே குருக்கு பணிவிட செய்யணும். 50 பேர் இருக்கிறாங்களா, 50க்கும் 50 குரு மாதிரி இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்தவரா இருப்பார். ஒருத்தர் அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கானா அதை சொல்லி கொடுப்பார், ஒருத்தர் நியூமராலஜில இருக்கானா அதை சொல்லி கொடுப்பார், வாஸ்துவா, இயற்கையா, பாட்டனியா, எல்லாமே தெரியும். சரி, இந்த 50 பேர்ல யாரா ரொம்ப தீவிரமா இருப்பானா அவங்க ஒரு 4 பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பிரத்யேகமான விஷயம் கொடுப்பார். அதான் எசோட்ரிக். அந்த மாதிரி விஷயத்தை நாம இன்டிமேட்டா அந்த எசார்டிக் டீச்சிங்ல என்னன்னா, உலகம் முழுவதும் ஒரே விஷயத்தான் சொல்லிருக்காங்க. ஒரு மனிதன் தன் ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எந்த உபாயங்களும் தேவையில்லை, எந்த மதங்களும் தேவையில்லை, புத்தகங்களும் தேவையில்லை. டெக்னிக்கு ஒரு வழி, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்க மட்டும் போதும். வெளியும் நீங்களும். தட்டுப்படக்கூடிய பொருட்கள் சொன்ன இல்லையா, இது ஒவ்வொரு பொருளும் தட்டுப்படுது. தட்டுப்படாத ஒரு பொருள் எதுன்னா வெளி மட்டும்தான். வெளியே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் மேகம் தெரியும், மேகம் இல்லாத வெளியே பார்க்கும்போது நீங்கள் தட்டுப்படாத நிலைக்கு போய் நீங்கள் வெளியா மாறிவிடுங்க. இது அதை உணர்த்துறதுதான் இது பற்றுதல் இல்லாத நிலை. வானத்தை நோக்கி பார்க்கும், அது ஃபீமேல் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடியது, பெண்களுக்கு சம்பந்தப்பட்டது. பெண்கள்னா பெண் மனநிலை, கேரிங் ஆஃப் தன்னை பற்றி, தன்னுடைய உறவுகளை பற்றி விஷயங்கள். 50 அடி வரைக்கும் வளரக்கூடியது. லீவ்ஸ் கொத்து கொத்தா இருக்கக்கூடியது. அதே மாதிரி பூக்கள் ஸ்ட்ரைட்டா இருக்கும், மேல போய் ஸ்ட்ரைட்டா நிற்கும், அப்படியே கரெக்டா. அப்படியே நான் இருக்கேன், எனக்கு நான் மட்டும் போதும் அப்படின்னு. கிரீன் ரெட், கிரீன் கலர் இலைகள், ரெட் கலர் பூ, வித்தியாசமா பாக்குறதுக்கே ஆர்னமெண்டல் ட்ரீ மாதிரி நல்லா வளர்ந்து இருக்கக்கூடியது. அட்டகாசமான ஒரு மரம். பட்டைகள்லாம் டப்பு டப்புன்னு உடஞ்சுக்கும், அங்கங்க பாலமா உடஞ்சிருக்கும், பாசி பாசியா இருக்கும், பூச்சிகள் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நானும் ஒட்டுதான், ஆனா நான் ஒட்டு இல்ல. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னா நான் பற்றி கொள்ள வேண்டும். எதுனா என்னை நான் பற்றி கொள்ள வேண்டும். எஸ்எலியஸ் கரீனா 33 ஆல் ஓவர் யூகே. லண்டன் நடுவுல நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. லண்டன் நடுவுல ஏகப்பட்ட இடத்துல இருக்குது ரெட்செஸ்டன் பூ. பாருங்க, ஸ்ட்ரைட்டா நிக்குது பாருங்க. ரோஸ் கலர், அதாவது ரெட் கலர் இலையும் கொத்து கொத்தா இருக்குது பாருங்க. இதுதான் தொடர்ச்சியா நான் பார்த்த மரம். இது பூக்கிற சீசன், ஃபுல் ப்ளூம்ல இருக்கிற மரங்கள். சம்மர் சீசன்ல எடுத்தது, வின்டர் சீசன்ல நீங்க பாப்பீங்க எப்படி இருக்குன்னு. கிளைகள் பாருங்க, சின்ன சின்ன கிளைகா இருக்கும். இலை கூட ஒவ்வொரு பூவும் வளைஞ்சு மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கும். வானத்தை நோக்கி பார்த்திருக்கோம். சொல்லப்பட்ட நிலையில், தடையில்லாத நிலையில், வானம் மட்டும்தான் தடை இல்லாம இருக்குது. பற்றுதல் அதுல வச்சுக்க முடியாது. நம்ம வானத்துல சொல்லுவாங்க இல்லையா, பாழை நோக்கி போனேன் நான் பாழானேன். அதாவது பால் வெளியை நோக்கி நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன், என்ன காணோம் அப்படின்னா. இதுதான் ரெட்சஸ்னட். வானத்தை பார்த்து நிற்கும். ஏன்னா அது மட்டும்தான் நடுவுல எங்கேயும் பற்றி இருக்க தேவையில்லை, தடை இல்லை, வானமே இல்லை. இன்னும் எப்படி இருக்குங்க பூ, காம்புல இருந்து அழிஞ்சா ஸ்ட்ரைட்டா ஆரஞ்சு கலரு, சில நேரத்துல ரெட் கலர், நடுவுல எல்லோ கலர், டார்க் ரெட். இன்னைக்கு எடுத்தது ரெட் செஸ்னட். அந்த மரம் இப்போ இந்த பாருங்க, பாசி பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி மேல எல்லாம் பூச்சிகள்லாம் அடிச்சது, உடஞ்சு இருக்கிறது, ஜட ஜடையா தொங்கின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைட்ல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜட ஜடையா தொங்கி இருக்கும். பக்கத்துல நைட் டைம்ல போய் நின்னீங்கன்னா வித்தியாசமான ஒரு அமானுஷமான உணர்வு இருக்கும். இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும், எந்த அமானுஷம் இருந்தாலும் நீங்க மீண்டு வந்துடலாம். மிக தெளிவான எந்த ஒட்டுதலும் நமக்கு தேவையில்லை. எல்லாவற்றிலிருந்து விடுதலை. எனக்கு, அதாவது யாருக்கும் நான் இடம் கொடுக்கறதுக்கு என்னோட பாடி இல்ல, நானும் பிரபஞ்சமும் ஒன்றே அப்படின்றது. பிரபஞ்சம் தான் நானு, ஆத்மாவே நான் கிடையாது, நான் தான் பிரபஞ்சம் சொல்றது.